இத்தனை நாள் ட்ரெண்ட் மாறிச்சு, இத்தனை நாள் அப்பா தானே காணோம்னு சொன்னீங்க. இப்ப வந்து ராஜாவையும் காணோம். எந்த ராஜான்னு தெரியுதா? எனக்கு நான் கேட்ச் பண்ணிட்டேன். இத பார்த்தா வெள்ளை அறிக்கை, இதுதான் வெள்ளை அறிக்கை. போன கடந்த திமுக ஆட்சியில வந்து தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவர்கள் வந்து கொடுத்த வெள்ளை அறிக்கை. இன்னைக்கு வெற்றி தமிழ்நாடோட முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடந்திருக்கு. அதுல 1 லட்சம் கோடி முதலீடும் 1,20,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளும் வந்து உருவாகி இருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டும் 97 MOU வந்து சைனா இருக்கு. ஓவராலா இந்த 3 monthsல வந்து பார்த்தோம்னா ஒரு 104 சைனா இருக்கு. தொடர்ந்து வந்து விமர்சனங்கள் வச்சுட்டே இருந்தாங்க. இந்த சின்ன வயசுல வந்து இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க, ஒழுங்கா செயல்படுவாங்களா? எதுவுமே இல்ல. டிஎம்கே வந்து நம்ம மேல வச்சாங்க. அது வந்து வேற இது, அவர் வந்து மன்னர். ஆமா, மன்னர்ல அது வேற வழியில வரவங்க. இவங்க மீது வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ரீல்ஸ் பண்ணா எப்படி முதலீட்டாளர்களை வந்து கவருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் பதிலடியா தலைவர் சொல்ற மாதிரி சொல் இல்ல செயல் மூலியமா வந்து பதில் அளிச்சிருக்காங்க. 25 கம்பெனி வந்து பார்த்தா தமிழ்நாட்டுல வந்து புதுசா வந்திருக்காங்க. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து 25 கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, போன ஆட்சியில வந்து 30% வந்து நம்ம கமிஷன் கொடுக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் 30% கமிஷன் கட்டிங், எல்லாத்துக்குமே கமிஷன் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்க சொல்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ற பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க சொல்ல, ஐயோ என்ன ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இவங்க தனியா ஒரு 30% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா சொல்லி அவங்க மனசுல கொஞ்சம் தெரியலாம். ஆனா இந்த பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தாதான் NOC கொடுப்பன்ற அளவுக்குலாம் கேவலமான ஒரு சூழல் தான் இருந்தது கடந்த ஆட்சியில. இப்போ வந்து எங்கேயுமே ஊழல் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு அதை வந்து பல முதலீட்டாளர்களை வந்து உள்ள கொண்டு வர செய்யுது. ஆட்சி அமைச்சதுல இருந்து முதலமைச்சர்கள் வந்து எவ்வளவு வேகமா வந்து செயல்படுறாருன்றத வந்து நம்ம சமூக ஊடகங்கள்லயே பார்க்கலாம். அவர் தினமும் வந்து ஒரு துறைக்கு வந்து ஆய்வு போயிட்டு அங்க என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது, என்ன செயல்முறை, அதெல்லாம் வந்து கேட்டு அதிகாரி எல்லாம் கரெக்டா வேலை செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு போய் செக் பண்ணணும். அப்பதான் அவங்க அந்த பயம் ஓகே எங்க என்னைக்குன்னா வந்து திடீர்னு அப்படின்னு செக் பண்ண சொல்ல எவ்ரி டைம் அவங்க கரெக்டா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க அந்த தலைவருக்கான திறமை வந்து முழுக்க தலைவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் வந்து இவ்வளவு பெரிய முதலீட்டை வந்து வெறும் 100 நாட்கள்ல வந்து தமிழ்நாட்டுக்காக கொண்டு வர முடியுது. இதை வந்து தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கணும், கொண்டு வராம தவறதுனால்தான் ஆல்ரெடி நம்ம இவ்வளவு பெரிய கடன் சுமையில இருக்கும். இப்போ வந்து அதை எஃபிஷியன்டா மேனேஜ் பண்ற மாதிரி செயல்பட்டு அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் வந்து செயல்பட்டு கடனை வந்து குறைக்க. ஆனா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து புதுசுதான் வந்த 3 மாசத்துல வந்து 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து அவ்வளவு சாதாரண விஷயமே இல்ல. நிச்சயமா இந்த இடத்துல வந்து மினிஸ்டருக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் கண்டிப்பா. நம்ம ஆமா, இப்ப வந்து வெள்ளை அறிக்கை கேட்டாங்கன்னா உண்மையாலே நம்ம வந்து எடுத்து காட்டலாம் ஆதாரத்தோட. ஆனா அவங்க வந்து வெள்ளை பேப்பர் தான் காட்ட முடியும். ஏன்னா அங்க எதுவுமே இல்ல, இருந்தாதான் நான் காட்டுவாங்க. எத்தனையோ வாட்டி வந்து பாத்தோன்னா வெளிநாடுலாம் போனாங்க, கோச் ஷூட்லாம் போடுது, ஒரு வாட்டி போறாங்க, சைக்கிள்ல ஒரு வாட்டி போனாங்க, என்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா வரசோல வந்து இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, இவ்வளவு ஜாப் வர போகுது, எவ்வளவு வாயில மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஆமா, எதுவுமே செயல்முறைப்படுத்தின மாதிரி வந்த மாதிரியும் தெரியல, நடந்த மாதிரியும் தெரியல. வாரம் வந்து EPS ஐயா வந்து வெள்ளரிக்கை கேட்டுனே இருப்பாரு. பாவம், அவர் கதறி அவரே டயர்ட் ஆயிட்டாரு. வயசான காலத்துல அவரே டைப் பண்ண வச்சிருக்கீங்க. கடைசியில வந்து TRB ராஜா வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து கரெக்டா வெள்ளை இருக்கே அப்படின்னு ஜோக் பண்ற மாதிரி EPS ஜோக் பண்றது இவரே மொக்க வாங்கிட்டு இருக்காரு. ஸ்டாண்ட் அப் காமெடி, ஸ்டாண்ட் அப் கொடுக்குற மாதிரி அவ்வளவு பெரிய காமெடி, நகைச்சுவை, அதுக்கு சிரிப்பே வரல. பொதுமக்களை வந்து அவமதிக்கிற மாதிரி தான் ஒரு பதில். அதுவும் தொழில்துறை அமைச்சர் கிட்ட இருந்து பரம்பரையா அசல் பண்றவங்க கிட்ட இருந்து வந்த பதில். அது அவங்களே நினைச்சுப்பாங்க, ஓகே நம்மளாம் புத்திசாலி, நம்மள சுத்தி எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க எல்லாருமே. ஆமா, பட்ஜெட் வாசிக்கும் போது கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தொலைநோக்கு பார்வையே இல்லாத ஒரு பட்ஜெட், ஆல்ரெடி இருக்க திட்டங்களுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க, மத்தபடி இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க நிறைய பேரு இந்த எதிர்கட்சியில இருந்து. இப்போ இந்த தொழில் முதலீட்டுல வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ்க்கு, அப்புறம் அட்வான்ஸ் இன்ஜினியரிங்க்கு, அப்புறம் டேட்டா சென்டர்ஸ்க்கு, டெக்னாலஜி ரிலேட்டட். ஆமா, வருங்காலத்துல பயன்பெற மாதிரி ஒரு தொழில்நுட்பங்கள் சார்ந்த தொழிற்சாலைகள் தான் வந்து நிறைய வந்து இருக்கு. அப்ப வந்து இதை உண்மையாவே வரவேற்கணும். இதை வந்து தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு அரசு அப்படின்னு சொல்றதுல வந்து அவங்களே இந்த கண்ண முடின்னு தெரியல, அவங்களே வந்து இத திரும்பி படிச்சு பார்த்தாங்கன்னா உண்மையாவே எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட இந்த MOUs எல்லாம் சைன் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. என்ன ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன்னாலுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பாடப்படணும், எந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருந்தாலும். அதே மாதிரி
நேற்று தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஐடிசி கிராண்ட் சோலால வந்து கிண்டியில் நடக்குதுல்ல, அங்க வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடினாங்க. ஸோ தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குற மாதிரி இந்த அரசு செயல்படுத்துன்றது மக்களிடையே ரொம்ப. ஆமா, இது வந்து வாயில மட்டும் வந்து தமிழுக்காக போராடாம தமிழ் புலமை பேசாம செயல்ல காட்டுறாங்க. இது வந்து எவ்வளவு வேகமா ஒரு அரசு செயல்படுது அப்படின்றதுக்கு வந்து உதாரணம். இன்னும் பல இடத்துல வந்து பல கோரிக்கைகளுக்கு விரைவா வந்து அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை பிற மாநிலங்களுக்கு முன்னாடி முன்னிறுத்திக்கிறதுல தமிழ்நாடு எவ்வளவு கவனமா இருக்குன்ட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எவ்வளவு கவனமா இருக்காரு அப்படின்றது வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் முதலீட்டு மாநாடு மூலியமா தான் இப்போ வந்து தமிழ்நாடு முன்னேறி போகுது. அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும். நம்ம ஒரு பெரிய ஒரு ஐடியாவோட போறோம். 1.5 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணுவோம். நம்ம அதுக்கான அதான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு திருவள்ளுவர் வந்து அன்னைக்கே சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எண்ணத்தை வந்து எப்பயுமே பெருசா வைங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கேத்த மாதிரிதான் 1.5 ட்ரில்லியன்றத வந்து நம்மளால செயல்முறைப்படுத்த முடியுமோ முடியாதோ, ஆனா அந்த இலக்கை வந்து செட் பண்றது வந்து மிக அவசியம். அதுக்கேத்த மாதிரிதான் வந்து அதுக்கு வருவாய் எப்படி ஈட்டணும் அப்படின்ட்டு ஒரு சரியான பிளானிங் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி என்னதான் தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சாலுமே அதெல்லாம் காது கொடுத்து வாங்காம மக்களுக்காக மக்கள் நலனுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதான் தளபதி வந்து பார்த்தோன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, திங்க் பிக் அண்ட் எய்ம் பிக் மாதிரி. எப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஆடியோ லான்ச்சர் சொன்னார்ல, ஒருத்தர் வந்து ஏரோ வச்சிருப்பாரு, அவர் வந்து முயலுக்கு எய்ம் பண்ணுவாரு, இன்னொருத்தர் வந்து எலிஃபண்ட்டுக்கு எய்ம் பண்ணுவாரு. அதாவது நம்ம எய்ம் பண்ற பெருசா எய்ம் பண்ணா கூட அதுல வெற்றியோ தோல்வியோ அதுல முயற்சி பண்ண பாத்தீங்களா, அது வரைக்கும் போதும் நமக்கு. எப்பயுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட சுத்துற மனிதர், அவர் பக்கத்துல போனீங்களாலே நீங்க வந்து எப்படி சொல்றது, கெட்டவனா இருந்தாலுமே நல்லவனா மாறிடுவான். அந்த மாதிரிதான் அவர் கூட ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா உண்மையாலே வந்து அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அவர்கிட்ட. அதனால்தான் வந்து அவருக்கு என்னைக்குமே நல்லது நடக்குது அப்படின்னு நம்புறோம். அதான் நீ சொன்ன கெட்டவன் கூட நல்லவனா மாறிடுவான். நேற்றுக்கு சட்டமன்றத்துல வந்து பாத்துச்சுங்களேன், பேசுறாங்க அந்த எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ பேசுறாங்க, புகழ்ற மாதிரி பேசுறாங்க தளபதி. அதுல நீ அது பார்த்தா உனக்கே புரிஞ்சிடும். ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க. உதயநிதிக்கு டவுட் வருது, இன்னும் இவங்க எப்படி பேசுறாங்கன்ற மாதிரி. அவங்களுக்கு வந்து பயம். அப்படி பயம் இல்லைன்னா அவங்க இது அனைத்து கட்சி கூட்டத்துக்கே அவங்களை அமைச்சிருப்பாங்க. எங்க அவரு கூட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்க கட்சிக்கு போயிடுவாங்களோ, அவர் வந்து ஈர்த்திருவாரோ, அவர் நல்ல எண்ணங்கள் மூலியமா ஈர்த்திருவாரோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நீங்களாம் போவாதீங்கன்னு ஒரு நாடகம் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்துல சபாநாயகர் அவரோட தேநீர் விருந்துக்கு வந்து போயிருக்காங்க. கேட்டா வந்து மாண்பு மரபுன்னு பேசுவாங்க. இல்ல அதுல வந்து இவங்க இருக்கிறது வந்து இந்தியா கூட்டணி கூட இருந்தாங்க. கொள்கை எதிரி வந்து பிஜேபி தான். அப்படி இருக்க சொல்ல அவங்க எப்படி அவங்க போய் அந்த தேநீர் விருந்துல போய் கலந்து கொண்டாலே தெரியல. சொல்ல போனா தேநீர் விருந்து அப்படின்னு சொல்றது வந்து பேச்சுவார்த்தை. அது அவங்க வந்து ஒன்னும் போய் டீ எல்லாம் குடிக்க போறது இல்ல. உதயநிதியும் ஸ்டாலினும் போய் டீ குடிக்க போறது இல்ல. டீ குடிக்க முடியாம அவங்களுக்கும் அவ்வளவு தூரம் போறாங்க. அவங்க கட்சியோட எம்பிஸ் வந்து டீ குடிக்க போறது இல்ல. அது வந்து ஒரு மரபு, அவ்வளவுதான். சொல்ல போனா காங்கிரஸ் அதை வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாம் இந்த இந்தியா பிளாக்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. இவங்க மட்டும்தான் போயிட்டு டீ குடிக்கிறாங்க. மேபி எதனா நியூ கனெக்ஷன் போல தோணுது இனிமேல். அதான் ஃபர்ஸ்ட் பல்ஸ் செக் பண்ணாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு கதவு ஓபன் பண்ணாங்க. இப்ப 2வது கதவும் ஓபன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து தட்டுவாங்க. எங்களுக்கு ஐயா தயவு செஞ்சு இடி கிட்ட இருந்தோம், டிவிஎஸ் கிட்ட இருந்தோம், காப்பாத்திருங்க, உங்க கூட நாங்க கூட்டணி வந்துடுறோம் அப்படின்னு வந்து இதுல இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில வந்து நேற்று ஆதவ என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி டீலிமிட்டேஷன்லாம் வந்து நீங்க வந்து பாராளுமன்றத்துல போயிட்டு நீங்க வந்து வெளியேறி இப்போ ஒரு பில் பாஸ் வெளிநடப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி பண்ணாம டைரக்டா நேருக்கு நேரா மோடி கவர்மெண்ட் ஆப்போசிட்டா வந்து நின்று நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லுங்க, நீங்க வெளியே போகாம எதிர்க்கிறோம்னு சொல்லுங்க. அதுக்குதான் தெரிஞ்சு நீங்க டீல போயிட்டு சொல்லிருப்பாங்க, நாளைக்கு நாங்க எதிர்க்காம எதிர்க்கிறோம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நமக்குள்ள டீலிங் அப்படியே இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. புறவாசல் வழியா வந்து கூட்டணிக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த திமுகவும் பாஜகவும். அவங்களுக்காக வந்து ஆட்சி இல்லாம பவர் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது திமுகவால. அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா அவங்க போவாங்க. இதுவரை இந்த வீடியோவை பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் எங்கள் நன்றிகள்.